வணக்கம் நண்பர்களே, இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு பிடிவாதமான கதை உள்ளது. இது கிருத்தி என்ற இளம் பெண்ணின் மர்மமான மறைவை அவிழ்த்து, துரோகம் மற்றும் வஞ்சகத்தின் இருண்ட மூலைகளுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் கதை. ஒரு சாதாரண வார நாள் காலையில் கிருதி தனது 2 நண்பர்களுடன் வேலைக்கு செல்கிறாள். ஆனால் அவள் வீட்டிற்கு திரும்ப மாட்டாள் என்று அவளுக்கு தெரியாது. கிருதிக்கு என்ன ஆனது? அவள் ஏன் ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்தாள்? ஒரு சொட்டு இரத்தம் எப்படி அவள் காணாமல் போன அதிர்ச்சியான உண்மையை வெளிக்கொண்டு வந்தது? இந்த இதயத்தை உடைக்கும் குற்றத்தின் பின்னணியில் உள்ள முழு மர்மத்தையும் கண்டறிய இறுதி வரை காத்திருங்கள். நாங்கள் தொடர்வதற்கு முன் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் மற்றும் அறிவிப்பு மணியை அழுத்தவும் மறக்காதீர்கள். இதன் மூலம் மற்றொரு சிலிர்ப்பான கதையை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். கிருதி 28 வயதான இளம் தொழில் நிபுணராக இருந்தார். மும்பையின் பரபரப்பான நகரத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார். அவர் ஒரு பொறுப்பான, கடின உழைப்பாளி பெண். அந்தேரி மேற்கில் உள்ள பிரபலமான பியூட்டி பிளண்ட் சலோனில் நிதி மேலாளராக பணியாற்றினார். ஒவ்வொரு நாளும் போலவே மார்ச் 16, 2018 அன்று காலை கிருத்தி தனது அலுவலகத்திற்கு செல்வதற்காக சுமார் 9 மணியளவில் தனது வீட்டை விட்டு வெளியேறினார். அவளுடைய 2 நண்பர்கள் சித்தேஷ் மற்றும் குஷி அவர்கள் வழக்கமாக ஒன்றாக வேலை செய்ய கார்பூல் செய்ததால் வெளியே காத்திருந்தனர். அன்று மாலை வரை எல்லாம் சாதாரணமாக தெரிந்தது. காலை 11:30 மணியளவில் கிருதியின் தாயார் வைஃபை கடவுச்சொல்லை கேட்க அவருக்கு அழைப்பு விடுக்க முயன்றார். ஆனால் அவரது அழைப்புகள் பதிலளிக்கப்படவில்லை. கிருதியின் 2 போன்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அவள் வேலையில் மும்முரமாக இருக்கலாம் என்றும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை என்றும் அவள் தாய் கருதினாள். அவளுக்கு தெரியாது, இதுவே தன் மகளை அழைக்கும் கடைசி தடவையாக இருக்கும். மாலை நெருங்கிவிட்டதால் கிருத்தி வழக்கமான நேரத்தில் வீட்டிற்கு வராததால் அவரது குடும்பத்தினர் கவலைப்படத் தொடங்கினர். அன்றைய தினம் அவள் வேலைக்கு வரவில்லை என்றும் அவளுடைய போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது என்றும் அவளுடைய அலுவலகம் தெரிவித்தது. அவளுடைய குடும்பம் இப்போது பீதியில் இருந்தது. அவர்கள் கிருதியின் நண்பர்களை தொடர்பு கொண்டனர். ஆனால் அன்று யாரும் அவளை பார்க்கவில்லை அல்லது அவளிடம் பேசவில்லை. கிருத்தியின் குடும்பத்தினர் அவளை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் அக்கம் பக்கத்திலும் அருகிலுள்ள பகுதிகளிலும் வெறித்தனமாக தேடியதால் மணிநேரம் அமைதியற்ற இரவாக மாறியது. ஆனால் அவளை எங்கும் காணவில்லை. தூக்கமில்லாத இரவுக்கு பிறகு கிருதியின் குடும்பம் வேறு வழியின்றி போலீஸை ஈடுபடுத்தியது. போலீசார் உடனடியாக விசாரணையை தொடங்கி கிருதியின் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் விசாரிக்கத் தொடங்கினர். அன்றைய நிகழ்வுகள் பற்றி சித்தேஷ் மற்றும் குஷியிடம் கேட்டபோது, யாரையாவது சந்திக்க செல்லும் வழியில் கிருதி தன்னை கிராண்ட் ரோட் ஸ்டேஷனில் இறக்கிவிடுமாறு கூறியதாக அவர்கள் கூறினர். அவர்கள் தங்கள் கார் பயணம் பற்றிய விவரங்களையும் வழங்கினர். கிருதியின் வீட்டிற்கு வெளியே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்வதன் மூலம் போலீசார் அவர்களின் கதையை சரிபார்த்தனர். இது கிருத்தி உண்மையில் தனது 2 நண்பர்களுடன் வெளியேறியது என்பதை உறுதிப்படுத்தியது. இருப்பினும் அவளை யாரும் கடைசியாக பார்த்தது அதுதான். விசித்திரமாக, கிராண்ட் ரோடு ஸ்டேஷன் அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளில் கிருதி, சித்தேஷ் அல்லது குஷியின் எந்த தடயமும் இல்லை. அவரது நண்பர்கள் வழங்கிய கதை ஆதாரத்துடன் பொருந்தாததால் இது முதல் சிவப்பு கொடியாகும். போலீஸ் சந்தேகமடைந்து சித்தேஷ் மற்றும் குஷி மீது கவனம் செலுத்தத் தொடங்கியது. விசாரணை முன்னேற சித்தேஷ் மற்றும் குஷியின் அறிக்கைகள் மாறத் தொடங்கின. முதலில் கிருதியை ஸ்டேஷனில் இறக்கிவிட்டதாக கூறினர். பின்னர் அவளை நவஜீவன் சொசைட்டி அருகே இறக்கிவிட்டதாக கூறினர். அவர்களின் கதையில் இந்த தொடர்ச்சியான மாற்றம் காவல்துறைக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவர்களின் அறிக்கைகள் மாறினாலும் அவர்கள் மீது குற்றஞ்சாட்டுவதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை. நாட்கள் வாரங்களாக மாறியது. கிருதி காணவில்லை. போலீஸ் வழியில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது. கிருதியின் குடும்பம் நம்பிக்கையை இழந்தது. கிருத்தி காணாமல் போன 50 நாட்களுக்கு பிறகு தடயவியல் அறிக்கையின் வடிவத்தில் ஒரு திருப்புமுனை வந்தது. அன்றைய தினம் கிருத்தியை ஓட்டிய சித்தேஷ் மற்றும் குஷி கார் தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. அப்போதுதான் காரின் டிக்கியில் ஒரே ஒரு சொட்டு ரத்தம் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். ரத்தம் டிஎன்ஏ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதன் முடிவுகள் மிக மோசமானதை உறுதி செய்தன. அது கிருதிக்கு சொந்தமானது. இந்த ஒற்றை துளி ரத்தம் போதுமானதாக இருந்தது. இப்போது உறுதியான ஆதாரங்களுடன் ஆயுதம் ஏந்திய போலீசார் சித்தேஷ் மற்றும் குஷியை மீண்டும் விசாரணைக்கு அழைத்து வந்தனர். பல மணிநேர இடைவிடாத விசாரணைக்கு பிறகு இருவரும் இறுதியாக உடைந்து தங்கள் கொடூரமான குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உண்மை மிகவும் கவலையாக இருந்தது. கிருதியின் கீழ் பணிபுரிந்த சித்தேஷ் வேலையில் குறைவாகவே செயல்பட்டார் என்பது தெரியவந்துள்ளது. மார்ச் 2018இல் கிருதி அவருக்கு ஒரு நோட்டீஸை வெளியிட்டார். அவருடைய வேலை வரிசையில் இருப்பதாக அவரை எச்சரித்தார். சித்தேஷ் தனது பதவியை தக்கவைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார் மற்றும் அவரது சக ஊழியராகவும் காதலராகவும் இருந்த குஷி கிருத்தியை பணிநீக்கம் செய்வதை தடுக்க ஒரு மோசமான திட்டத்தை வகுத்தார்.
மார்ச் 16ஆம் தேதி காலை அவர்கள் கிருத்தியை தங்கள் காரில் இழுத்து தொலைதூர பகுதிக்கு ஓட்டிச் சென்று அவளை எதிர்கொண்டனர். கிருதி தனது முடிவை திரும்ப பெற மறுத்ததால் வன்முறை வாதம் ஏற்பட்டது. ஆத்திரத்தில் சித்தேஷ் மற்றும் குஷி இருவரும் காருக்குள் கிருத்தியை கழுத்தை நெரித்து கொன்றனர். கிருத்தியை கொன்ற பிறகு சித்தேஷ் மற்றும் குஷி அவரது உடலை அப்புறப்படுத்த திட்டம் தீட்டினார்கள். அவர்கள் அவரது உடலை 3 துண்டுகளாக வெட்டி வெவ்வேறு இடங்களில் சிதறடித்தனர். பின்னர் அவர்கள் காரை உள்ளூர் கார் கழுவும் இதத்திற்கு எடுத்துச் சென்றனர், எந்த ஆதாரத்தையும் அகற்றும் நம்பிக்கையில். ஆனால் அவர்களின் நுணுக்கமான திட்டம் ஒரு சிறிய தவறு காரணமாக அவிழ்ந்தது. காரின் டிரங்க் முழுமையாக சுத்தம் செய்யப்படவில்லை, அந்த ஒற்றை மோசமான இரத்தத் துளியை விட்டுச் சென்றது. அவர்களின் வாக்குமூலத்துடன் சித்தேஷ் மற்றும் குஷி கைது செய்யப்பட்டு கொலை, சாட்சியங்களை அழித்தல் மற்றும் காவல்துறையை தவறாக வழிநடத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டனர். குஷிக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சித்தேஷ் சிறை கம்பிகளுக்கு பின்னால் விசாரணைக்காக காத்திருக்கிறார். கிருதியின் எச்சங்களை தேடும் முயற்சியை போலீசார் தொடர்கின்றனர், அவரது குடும்பத்திற்கு மூடப்படுவதற்கான சாயலை கொடுக்கும் நம்பிக்கையில். இந்த சோகமான கதையை நாம் சிந்திக்கும்போது நமக்கு மிக நெருக்கமானவர்கள் கூட இருண்ட ரகசியங்களை எவ்வாறு அடைக்க முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. போலீஸ் விசாரணை கிருத்திக்கு நீதி கிடைத்தது, ஆனால் அவரது குடும்பம் இன்னும் இறுதி மூடுதலுக்காக காத்திருக்கிறது. சித்தேஷ் மற்றும் குஷிக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அவர்கள் செய்த கொடூரமான குற்றத்திற்காக அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டுமா? கீழே உள்ள கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த கதை தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நீங்கள் கண்டால் தயவு செய்து எங்கள் சேனலுக்கு லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் குழு சேரவும். மனித இயல்பின் சிக்கலான தன்மைகளையும் நீதியின் நாட்டத்தையும் உங்களுக்கு நினைவூட்ட இதுபோன்ற கதைகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். மேலும் உண்மையான குற்ற கதைகளுக்கு இணைந்திருங்கள்.